அப்புறம் உங்க கனவை சொல்லுங்க, என்ன கனவை சொல்ல போறாரு? ஊழல் இல்லாத தமிழ்நாடு வேணும்னு இளைஞர்கள் எதிர்பார்க்குறாங்க. இவங்களால கொடுக்க முடியுமா? அன்றாடம் ஊழல் தான், அன்றாடம் ஊழல். எங்க கொள்ளை அடிச்சு வச்சுக்கிட்டு அதை தேர்தலில் காசு கொடுக்கலாம். சமூக நீதிக்கு திமுகவுக்கும் தகுதி கிடையாது. அந்த சமூக நீதின்னு வார்த்தை சொல்றதுக்கே திமுகவுக்கு தகுதி கிடையாது. பெரியார் வந்த வழி, அண்ணா வந்த வழி, கலைஞர் வந்த வழின்னு சொல்ற ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி பத்தி பேசக்கூடாது. சமூக நீதி ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட 20 அடி ஆழம் குழி தோண்டி புதைச்சிட்டார் தமிழ்நாட்டில். அதை பத்தி பேசுறதுக்கு கூட தகுதி கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்போ, 69 விழுக்காடு இடஒதுக்கீடு, பாதுகாப்பு, எத்தனை செஞ்சிருக்கலாம் மக்களுக்கு? எதுவுமே கிடையாது. விளம்பரம் விளம்பரம் விளம்பரம், அவ்வளவுதான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் அன்றாடம் ஒரு ஊழல் வெளியில வந்துட்டு, மணல் கொலை, தென் மாவட்டங்களில் கனிம வள ஊழல். காட்ஃபாதர் ஒருத்தர், பெரிய காட்ஃபாதர் இருக்கிறாரு. என்ன நடக்குது? அப்பாவியா ஒருத்தர் இருக்கிறாரு. அதான் அப்பாவியா ஒருத்தர் இருக்கிறாரு. அதெல்லாம் வரப்போகுது. இன்னும் 2 மாசம் எங்க ஆட்சி வந்துடும். அதெல்லாம் நாங்கள் பார்க்க போறோம். ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு இயற்கை கொடுத்த வரம். நீ அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை அடிச்சு நொறுக்கி நாசம் படுத்திக்கிட்டு எல்லாம் கேரளாவுக்கு எழுதிட்டு போறாங்க. அப்போ என்ன தமிழ்நாடு என்ன? நமக்கு எப்படி மழை வரும்? வயநாடு மாதிரி ஒரு சூழல் வரணுமா? வயநாட்டில் நிலச்சரிவு வந்த காரணமே இது போன்ற அங்கே எடுத்துட்டு போய் இந்த எல்லாம் பண்ணிட்டதுனால தான் நாசப்படுத்திட்டாங்க. இப்போ அதை நிறுத்திட்டாங்க கேரளாவில். தமிழ்நாட்டில் இருந்து எல்லாமே மணலும் போகுது, அந்த ஜல்லி போகுது, எல்லாமே இயற்கை எல்லாமே போயிட்டு இருக்கு, இங்கேருந்து போயிட்டு இருக்குது. அப்போ என்ன நடக்குது? என்ன ஆட்சி? கொள்ளை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. சிபிஐ விசாரணை நிச்சயமாக வரும், இதுக்கெல்லாம் வரும். அதனால இது இன்னொன்று, நம்ம ஒரு போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சென்னையில் பார்த்தா 14 கிலோமீட்டருக்கு 2100 கோடி ரூபாய் மேம்பால திட்டம்னு ஒன்று அறிவிச்சு, அதில் பார்த்தா அதோட டெண்டர் போட்டிருக்கிறவர் 700 கோடி கம்மியாக போட்டிருக்கிறார். அவரை வெளியேற்றிட்டு அவருக்கு வேண்டிய ஆள் ஆந்திராவில் ஒருத்தர், அவர் தான் எல்லா கான்ட்ராக்ட் தமிழ்நாடுக்கு பண்ணணும். வேற ஆள் இல்லையா? என்ன, நான் லஞ்சம் கொடுக்குறேன், காசு கொடுக்குறேன், அவ்வளோதான். இப்படி தான் எல்லாமே லஞ்சம் ஊழல் நடந்துட்டு இருக்குது. உறுதியாக 2 மாதத்தில் எங்கள் ஆட்சி வரும். நாங்கள் நிச்சயமாக இதுக்கு எல்லாத்துக்கும் விசாரணை இருக்கு. சிறுபான்மையர் நலன்னு சொல்லி சொல்ற ஸ்டாலின் இது வரைக்கும் எந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்குறாரு? அதாவது திமுக குறிப்பா சிறுபான்மையர்னா, குறிப்பா நான் இன்னும் தெளிவா சொல்றேன், இஸ்லாமியர்களை, திமுக இஸ்லாமியர்களை வெறும் வாக்கு வங்கியா மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவும் செஞ்சது கிடையாது. ஒரு இத்தனை தேர்தலில் வெறும் வாக்கு வங்கி தான். இஸ்லாமியர்கள் மட்டுமில்ல, கிறிஸ்துவர்களையும் வெறும் வாக்கு வங்கி, அவ்வளவுதான். அவங்களுக்கு எதுவும் செய்யணும். ஆனால் நாங்கள் தான் பாதுகாப்பு, ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி நாங்கள் தான் பாதுகாப்பு. என்ன செஞ்சீங்க நீங்க? என்ன செஞ்சீங்க? அவங்க ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா? சிறுபான்மை மக்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு முன்னேற்றம்? ஒண்ணுமே கிடையாது. இந்த தேர்தலில் சார் ஆட்சியை பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத கோரிக்கை காங்கிரஸ் தொடர்ச்சியாக முன்னெடுத்துட்டே வர்றாங்க. ஆனால் இன்னைக்கு முதல்வர் ஒத்து வராது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இன்னும் சொல்ல போனால் எங்க கூட்டணி இன்னைக்கு தெளிவா இருக்கிற கூட்டணி. எங்க கூட்டணிக்குள்ள குழப்பமே எதுவும் கிடையாது. எங்களுக்கு ஒருங்கிணைப்பு இருக்கு. அந்த கூட்டணியில இப்ப நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் ஆட்சியில பங்கு வேணும்னு, அதிக எண்ணிக்கை வேணும், இப்படிலாம் குழப்பம் கொண்டு இருக்கு. காங்கிரஸ் மட்டுமல்ல, திமுக கூட்டணியில இருக்கிற மற்ற கட்சிகளும் அதே நிலையில் தான் இருக்கு, குழப்பத்தில் இருக்கிறாங்க எல்லாம். அதனால நாங்க எங்களுது எந்த பிரச்சனையும் இல்லை, சுமூகமா இருக்குது. எங்களுக்கு நல்ல ஒரு அந்யோன்யமாக எங்க கூட்டணியில நாங்க இருக்கிறோம். அதனால நிச்சயமா எங்க கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.